ஓம் சரவணபவாய நமஹா. வேலும் மயிலும் சேவலும் துணை. இறைவன் ஜோதி வடிவானவன். நம்மளுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய கர்மாவை நம்ம எப்படி தீர்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழிமுறை இருக்குது அப்படின்னா அது விளக்கேற்றி வழிபடுவது தான் மட்டும்தான். நம்ம எந்த தெய்வத்தின் பெயரை நினச்சி நம்ம விளக்கேற்றுறோமோ அந்த இறைவனோட சக்தி ஜோதியுடன் கலந்து நமக்கு நன்மைகள் கொடுக்குது. எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் என்னை கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு வரைமுறையெல்லாம் எதுவும் கிடையாது. நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்றிக்கலாம். 2, 3, 4, 5 விளக்கு. 5 விளக்கு ஏற்றுறது ரொம்பவே விசேஷமானது. ஒரு விளக்கு ஏற்றுறது நம்ம எப்போவுமே தவிர்த்துக்கலாம். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு தான் மிக உயர்ந்தது. எல்லோரும் தூங்கும்போது விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றலாம், தப்பே இல்லை. வயசானவங்க இருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பூஜை வேலையை நம்ம பார்த்துக்கலாம். எந்திரிச்ச உடனே குளிக்கணுமா, குளிச்சுட்டு தான் விளக்கேற்றணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் எழுந்த உடனே குளிப்பது அன்றாட வாழ்க்கையாக நடைமுறை. அதனால நம்ம குளிச்சுட்டு தான் விளக்கேற்றணும். அப்படி உடம்பு முடியாமல் பட்சத்தில் நம்ம சுத்தமாக இருக்கோம்னா நம்ம முகம் கழுவிட்டு விளக்கேற்றிக்கலாம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் நம்ம வாழ்க்கையை வளமாகவும் இன்பமாகவும் மாற்றிவிடும். அது மட்டும் இல்லாமல் அமைதியான வாழ்க்கையை கொடுக்கும், வறுமையை போக்கி செல்வத்தையும், நோயை போக்கி ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்மளுடைய வேண்டுதல் சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக வேண்டுதல் நிறைவேறும். இந்த பூஜையை 11 நாள், 21 நாள், 48 நாள் அந்த மாதிரி டைமிங்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். நம்மளால் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாளைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு பூஜையை நம்ம பண்ணிக்கலாம். நம்ம பூஜை அறையில் விளக்கு வச்சுருப்போம். அந்த விளக்கு காமிச்ச விளக்கு, வேறு தெய்வத்துக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு விளக்கு வச்சுருப்போம். அதில் சேர்த்து நம்ம 5 விளக்காக கூட நம்ம கணக்கு பண்ணி ஏற்றிக்கலாம். நம்ம 5 விளக்காக ஏற்றும் போது ரொம்பவே விசேஷமாக இருக்கும். அப்படி நம்மளால் முடியாதுன்னா ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. அதில் 5 அகல் விளக்கு எடுத்துகிட்டு சுற்றியும் பூ வச்சுட்டு நம்ம அந்த அகல் விளக்கில் நெய் போட்டு திரி போட்டு நம்ம ஏற்றிக்கலாம். நம்ம விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா தீப தூப ஆராதனைலாம் நம்ம காட்டணும், சாம்பிராணி புகைலாம் போடணும், வீட்டில் நம்ம சாமி மந்திரங்களெல்லாம் ஒலிக்கணும். நம்ம அதனால் டிவியில் பாட்டு வச்சு விடலாம். அப்படி இல்லை திருப்புகளெல்லாம் தெரியும்னா நம்ம திருப்புகளெல்லாம் பாடி சாமிக்கு நம்ம வழிபடலாம். அகல் விளக்கு பற்றிலாம் குத்து விளக்கு ஏற்றிக்கலாமா அப்படின்னா குத்து விளக்கு ஏற்றலாம், இன்னுமே சிறந்தது. ஒரு தட்டில் பச்சரிசி போட்டுட்டு பூவில் வச்சு குத்து விளக்கு வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா 5 முகம் இருக்குல்ல, அந்த 5 முகத்தில் நெய் போட்டு திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றிட்டு வழிபடலாம். விடிய காலையில் நம்ம 3:30க்கெல்லாம் எழுந்து நம்ம பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எங்களுக்கு தூக்கம் வருது தூங்கலாமான்னு கேட்டால் தூங்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் தூக்கத்தை தவிர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ண பூஜைக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா. ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம்.